ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வசி கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாம். மீன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ காரல் மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கிலோ மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். புளி கரைசல் இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 30 அளவு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் போட்டுடுறேன். அப்புறம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதையும் நான் இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு காரத்துக்கு தக்கன. கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அதாவது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு புளி பத்தலை சிலவங்க புளி ஜாஸ்தியாக எடுப்பாங்க. ஜாஸ்தியாக எடுக்கிறவங்க கொஞ்சம் புளி இதோடு சேர்த்துக்கங்க. உப்பு, புளிப்பு எல்லாமே பார்த்துக்கங்க. புளி அளவாக எடுக்கிறவங்க புளி அளவாக ஊற்றிக்கங்க. புளி தண்ணி அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து தூக்கி கருவேப்பிலை 2 கீழே இருக்கிறப்பையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ தூக்கி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மீன் போடலை, வெறும் அந்த மசால் குழம்பு மட்டும்தான் நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மீன் போட்டோம்னா உடனே உடஞ்சிரும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி மீனை போட்டு குழம்புல அடுப்பில் எடுத்து வைக்கிறப்ப என்ன ஆகும்னா மீன் எல்லாமே அப்படி 2 உடஞ்சி வந்துடும். இந்த மீன் குழம்பு நல்லா பாயில் ஆகிட்டோம். அந்த பச்சை வாசல்லாம் போய் இந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்த பிறகு சிம்மில் வச்சுட்டு மீனை போடுங்க. கழுவி வச்சுருக்க மீன் எல்லாமே நான் உள்ளே ஆட் பண்ணுறேன். மெல்ல போடுங்க. மெதுவாக போட்டு அது அப்படியே போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டி விடாதீங்க. கரண்டி வச்சு கிண்டி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது அப்படியே 2 உடஞ்சிரும். பாருங்கள், மீனை நல்லா போட்டுட்டு இந்த அளவுக்கு சிம்மில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி துணியை வச்சு அப்படி அலாசி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தூக்கி அலாசி வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கரெக்டாக அந்த மீன் பாருங்கள் ஒன்று உடையாமல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது கூட நம்ம சாதம் வச்சுக்கலாம். இந்த மீன் கூட சாப்பாட்டுக்கு கூட ரசம் வச்சுக்கோங்க. என்ன ரசம்னாலும் சரி, தக்காளி ரசம், பூண்டு ரசம் எதுனாலும் சரி அது வச்சுக்கலாம். அது வச்சு இதுக்கு சாப்பிட்டுக்கோங்க. அதை விட மெயினாக பார்த்திங்கன்னா பழைய சாதம் இருக்குது. பழைய சாதம் அது எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. நேற்று வச்சு மிஞ்சி போன சாப்பாடை பழைய சாதம் மறுநாள் காலையில் சாப்பிடுவோம். அந்த சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு, இது பேர் காரல் மீன். இந்த காரல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் பார்த்து இறக்கிக்கங்க. இந்த ஸ்டேஜ் தான். மீன் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று உடையாமல் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். வசி கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.